எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆன மார்க்கெட் ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மண்டே ஓப்பனிங்கே 350 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ரீபவுண்ட் ஆன மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 3 நாள் ரைஸ் ஆகி 25,150 வரைக்கும் டச் பண்ணிட்டு முடிவில் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஃபால். குறிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டாக், ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருந்தது. இது முக்கியமாக ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம்னா, ஃபெட் சேர்மன் பவுல் வந்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு கரெக்ஷன் வந்து வந்தது. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ல ஃபெட் மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எதுவுமே குறைக்கல. தொடர்ந்து இந்தியாவில் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. பட் யூஎஸ்ல மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல. லாஸ்ட் ஒரு 5 கன்சிக்யூட்டிவா ஃபெட் சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கல. ஸோ இந்த முறையும் அதே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே ஸ்பீச்சில் பாசிட்டிவான ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரைட் நோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆனதுல மெட்டல் இண்டெக்ஸ் தான். ஃபார்மா, மீடியா இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து டெக்னிக்கல் லெவல்ஸ் சார்ட் வைஸாகவும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நியூஸுங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் எப்போனாலும் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ரஜினி படம் சொன்ன டைனாக் மாதிரி தான். பட் அதை வச்சு நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக நான் பார்க்கும்போது இந்த ஒரு டபுள் பாட்டம் ஜோன் ப்ரீவியஸாக இந்த டபுள் பாட்டம் ஜோன் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸு 24,400 450 இது வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் லைன். இதை எடுத்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அதே சமயம் இப்போ இந்த டாப்ல இருந்து பாருங்க, ப்ரீவியஸாக இந்த டாப் லைன்ல இருந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுதான். கிட்டத்தட்ட இதே போல் இங்கே ஃபால் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸு இங்கே ஃபால் ஆயிருக்கு, இங்கே ஃபால் ஆயிருக்கு. சேம் இந்த ஜோனும் ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். ஸோ டெக்னிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜோனில் மார்க்கெட் ஃபால் ஆகுது. நியூஸ் தான் வேற வேற நியூஸாக இருக்கும், பட் கரெக்டாக இந்த ஜோன்ல இருந்து திரும்புதான். இது ரெண்டாவது ரீசன். இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுது, மேக்சிமம் சப்போர்ட் எது இருக்கும்? இந்த கேப் இருக்கு, ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆகி இருக்குது. அதே நேரம் இங்கிருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டும் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டுக்கு உண்டான ரீடெஸ்டாகவும் இருக்கலாம், ஆர் கேப் அப்பாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த 25,150 இந்த ஜோனுக்கு மேலே ரைஸ் ஆனால் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் அர்த்தம்னு அர்த்தம். ரேஞ்ச் பவுண்ட் வித்தின் இந்த, அப்போ சப்போஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு இந்த கேப் அப், இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும்ல, இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 24,650 வரைக்குமே இது ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா ஃப்ரைடே ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது மண்டே. கேப் அப்பில் ஓப்பன் ஆன கீழே ஃபால் ஆனால் கூட 24,650 வரைக்குமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகே, இந்த ப்ரீவியஸ் லோவை உடைக்கும் போது மட்டும்தான், அதாவது 24,350க்கு பிலோவில் போகும்போது மட்டும்தான் டவுன் ட்ரெண்டாக வரும். இங்கே எப்படி டவுன் ட்ரெண்டாக ஆச்சு அதே மாதிரி டவுன் ட்ரெண்டாக வரும். ரைட் நோ நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, பாட்டம் அவுட் ஆன ஸ்டாக்ஸை இன்னுமே சீப்பாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஃபைன். இதே போல் பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸ்டில் நோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்துடுச்சு. அப்போ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இதுவுமே டபுள் பாட்டம் ஜோனில் தான் ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த லோ பிரேக் பண்ணும்போது நிஃப்டியை பேங்க் நிஃப்டி ட்ரெக் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் மண்டே வந்து கேப் அப்பில் தான் இருக்குது, ஓப்பன் ஆகும். இப்போயே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக்கு ஃபெட் சேர்மன் வந்து ஸ்பீச் பண்ணும்போது அடுத்த மந்த்
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதுக்கான ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 5 கன்சிக்யூட்டிவான செஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எதுவும் குறைக்கல. இப்போ இந்தியாவில் குறைச்சிருக்காங்க, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து குறைச்சிருக்காங்க, பட் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் குறைக்கல. ரீசெண்டாக லாஸ்ட் செஷனில் வந்து இந்த ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மெம்பர்ஸ், டாப் மெம்பர்ஸ், ஸோ இதில் ஒரு 2 பேர் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க, ஓட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1992க்கு அப்புறம் அதனுடைய ஃபெட் மெம்பர்ஸ் வந்து 2 பேர் அவருக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணது, டெசிஷன் மேக்கிங்கில் ஓட் பண்ணது. ஸோ ஃபெட் சேர்மன் ரீசெண்ட் மீட்டிங்கில் ஸ்பீச் பண்ணது ஒரு பாசிட்டிவான ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதுக்கான ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே கேப் வந்து ஓப்பன் ஆகலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் வந்து லாஸ்ட் வீக் ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆனது ஜிஎஸ்டி இம்பேக்டில் ஆட்டோ செக்டார் தான். லைக் மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ஸ்ட்ராங்காக அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மாருதி சுசுகி அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2024 ஜூலைலேருந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆனது லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே போல் ஓலோ எலக்ட்ரிக்கல் இதுவுமே வந்து பாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டார், நம்ம பாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே எஃப்எம்சிஜி செக்டாரை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது பொசிஷனலாகவே வீக்லியில் எடுத்து பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா, அதுவும் ஒரு லாங் டேர்மில் கரெக்டாக அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை ஒட்டியே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா. அதே நேரம் ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு வீக்லிலையும் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ டெஃபினட்டாக ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் ஹை ரைஸ் ஆகிருக்கு, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இதுவும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்சைட் ரைஸ் ஆகும்போது ஒரு நியூ ஹையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 2 செக்டார்லேயே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 14th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே பவுன்ஸ் பேக் ஆனால் கூட, லாஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆனால் கூட, நீங்கள் வந்து 4 ஹவர்ஸில் வச்சு பாருங்கள், க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் ஒரு நல்ல பாட்டம்க்கு அப்புறம் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது அப்சைடில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே க்ரூட் வந்து ஃபர்தராக ரைஸ் ஆகும். ஓகே, கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நிற்குது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அப்சைடில் 5600 610க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து நடக்கும். பட் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள 5610க்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது எப்போ வேணாலும் இந்த சைக்கிள் வந்து அகெயின் டவுன் ட்ரெண்டாக மாறலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது ஃபால் ஆகுது, இந்த இடத்துல ஃபால் ஆகுது, அகெயின் ஃபால். ஸோ இப்போவும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, அகெயின் ஃபால் ஆகலாம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே கேப் அப் ஆகாமல் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5600 610க்கு உள்ள ட்ரேட் ஆகும்போது எப்போ வேணாலும் அகெயின் ஃபால் ஆகலாம். இப்படி ஃபால் ஆகும்போது டவுன் சைடில் கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்குது. 5445ங்கிறது ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ரேஞ்சுக்கு 5445ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 5610ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் கிரியேட் ஆகும். ஓகே, கோல்டு வந்து நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்ப்போம். சரி, இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுமா, கோல்டு வந்து கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே 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 அகெயின் இங்கே, இப்போ ரைட் நோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ திருப்பியும் கோல்டு வந்து அப் சைடில் இருந்து ரைஸ் ஆகி ஒரு நியூ
ஹையை வந்து டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹையை விட இந்த ஹை ரைஸ் ஆயிருக்கா, இந்த ஹையை விட இந்த ஹை ரைஸ் ஆயிருக்கா, இந்த ஹையை விட இந்த ஹை ரைஸ் ஆயிருக்கா. ஸோ ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து அகெயின் ஒரு நியூ ஹை வந்து கொடுக்குது. ஸோ இந்த முறையும் கோல்டு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பை சைட்லே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இதே போல் என்னுடைய பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், ஹாப்பி வீக்கெண்ட்.